இந்த நிலையான வைப்பு தொடர்பில் வந்து நான் ஏற்கனவே நிறைய காணொளிகள் வந்து போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த நிலையான வைப்பு சம்பந்தமான அப்டேட்டுகள் கிடைக்கும் போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறது வழமை. அந்த வகையில் தான் இந்த காணொளியிலையும் வந்து இந்த நிலையான வைப்பு தொடர்பில் தான் பார்க்க இருக்கிறோம். அதுவும் ஒரு குறித்த வங்கியில் வந்து அதிகப்படியான வட்டி வீதங்கள் கிடைக்கப்படுது. அது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையான வைப்பு என்பது வந்து வழமையாகவே 3 மாதம், 6 மாதம், 9 மாதங்கள், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் அப்படின்னு சொல்லி 5 வருடங்கள் வரைக்கும் வந்து இந்த நிலையான வைப்பு வசதிகளை வந்து எல்லா வங்கிகளுமே வந்து வழங்குறது வழமை. அந்த வகையில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த 100 நாள், 200 நாள், 300 நாள் திட்டங்களோட 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் இந்த திட்டங்களையும் சேர்த்து வந்து தற்போது கமர்ஷியல் வங்கி நிலையான வைப்பு வசதிகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து வழங்குது. இந்த கமர்ஷியல் வங்கியில் வந்து எந்தெந்த வகையான வட்டி வீதங்களில் வந்து இந்த திட்டங்கள் வழங்கப்படுது என்பதை வந்து முதல்ல பார்த்துருவோம். நாங்கள் 100 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்க இது 3 மாதத்தை விட 10 நாட்கள் தான் கூட. நாங்கள் 3 மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 90 நாட்கள், இது அதை விட 10 நாட்கள் தான் கூட. ஆனால் இந்த 3 மாதத்துக்கு வழங்கப்படுகின்ற வட்டி வீதத்தை விட இந்த 100 நாள் திட்டத்துக்கு வந்து அதிகப்படியான வட்டி வீதம் வந்து வழங்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 8.25 வீதங்கள் வந்து இதுக்கு வழங்கப்படுது. 8.25 வீதங்கள் 100 நாட்களுக்கு மட்டுமில்லை, 200 நாட்களுக்கு நீங்கள் போடுவதாக இருந்தாலும் அதே வட்டி வீதம் தான் கமர்ஷியல் வங்கியால் வந்து வழங்கப்படுது. அதாவது 100 நாள் என்று பார்க்க 3 மாதத்தை விட 10 நாள் கூட, 200 நாட்கள் என்று பார்க்கல வந்து 6 மாதத்தை விட 20 நாட்கள் வந்து கூடவாக இருக்கும். இந்த வட்டி வீதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய நிலையான வைப்புகளை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 300 நாட்கள் அப்படின்னு சொல்லி வேறைக்குள்ள 8.5 வீதத்தை வந்து அவர்கள் வழங்குகின்றார்கள். அதாவது ஒரு வருடத்தை விட 65 நாட்கள் தான் இது குறைவாக இருக்க போது. நீங்கள் இந்த 300 நாள் திட்டத்தில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து வைப்பிலிட்டால் 8.5 வீதம் வந்து உங்களுக்கு வட்டி வீதமாக வந்து வழங்கப்படும். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆனால் இதுவே ஒரு வருடத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை இந்த ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போடுவதாக இருந்தால் அதே வங்கி 8 வீதத்தை தான் உங்களுக்கு வந்து வட்டி வீதமாக வழங்குது. அதாவது 300 நாள் திட்டத்தில் போடல 8.5 வீதத்தை வழங்குகின்ற அதே வங்கி ஒரு வருடத்துக்கு வந்து நீங்கள் வைப்பிலிடும் போது வந்து 8 வீதத்தை தான் வட்டி வீதமாக வந்து வழங்குது. எனவே தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கல வந்து இந்த 300 நாள் திட்டத்தில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போடுறது வந்து உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். எனவே தான் இதை வந்து நீங்கள் சரியான வகையில் தெரிந்து கொண்டு உங்களுடைய பணத்தை வந்து வைப்பிலிட வேணும். அடுத்தது வந்து 2 வருடங்களுக்கான சேவைகளையும் வந்து இவர்கள் வழங்குகின்றார்கள். 2 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க 9.25 வீதத்தை வந்து அவர்கள் வட்டி வீதமாக வழங்குகின்றார்கள். 2 வருடத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டால் நிச்சயமாக இந்த 9.25 வீதம் வந்து கிடைக்கும். இதே கமர்ஷியல் வங்கி வந்து 3 வருடங்களுக்கான நிலையான வைப்பு வசதிகளையும் வந்து வழங்குகின்றார்கள். இந்த 3 வருடங்களுக்கான நிலையான வைப்பு வசதிகளுக்காக வந்து வட்டி வீதம் வந்து 2 வருடங்களை விட 0.25 வீதம் வந்து கூடவாக இருக்கும். அதாவது 9.5 வீதத்தை வந்து அவர்கள் 2 வருடங்களுக்குரிய வட்டி வீதமாக வந்து வழங்குகின்றார்கள். அடுத்தது வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் 4 வருடங்களுக்கான வட்டி வீதம். 4 வருடங்களுக்கான வட்டி வீதம் வந்து கமர்ஷியல் வங்கியால் வந்து 10.25 வீதமாக வந்து வழங்கப்படுது. இந்த 10.25 வீதம் என்பது வந்து 4 வருடங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட இந்த 5 வருடங்களுக்கான நிலையான வைப்புகளுக்கான வட்டி வீதமாக வந்து 11.25 வீதம் வந்து கமர்ஷியல் வங்கியால் வந்து வழங்கப்படுது. எனவே தான் இந்த வட்டி வீதங்களை வந்து நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டு வந்து முதலீடு செய்கிறது என்பது வந்து ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. வங்கிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பெர்சன்டேஜ்களில் வந்து இந்த வட்டி வீதம் வந்து வேறுபட்டு கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு சரியான முதலீட்டாளராக இருந்தால் நிச்சயமாக இந்த தரவுகளை வந்து ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒப்பீட்டு தரவுகளின் அடிப்படையில் உங்களுக்கு எது லாபகரமானதாக இருக்குதோ அந்த வங்கியில் தான் நிலையான வைப்புகளை வந்து போடுதல் வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து ஏனைய வங்கிகளோட ஒப்படைக்கில் வந்து கிடைக்கப்பெறுகின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைவாக இருக்கும். இது உங்களுக்கு தான் நட்டம். எனவே தான் இந்த தகவல்களை வந்து சரியாக தெரிந்து கொண்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் டிபாசிட்டை போடுறது வந்து எப்பயுமே புத்திசாலித்தனம். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த வட்டி வீதங்கள் எல்லாமே
எவ்வளவு ரேட்டுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தால் நிச்சயமாக 5 லட்சத்துக்கு உட்பட்ட ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கு வந்து இந்த வட்டி வீதங்கள் வந்து வழங்கப்படாது. 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகைக்கு மட்டும்தான் இந்த வட்டி வீதங்களை வந்து அவர்கள் வழங்குகின்றார்கள். எனவே தான் நீங்கள் இதிலேயும் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் 1 லட்சத்திலே இருந்து 4,99,999 ரூபாய் வரைக்கும் வந்து முதலிட்டால் இந்த வட்டி வீதத்தை வந்து பெற முடியாது. நீங்கள் 5 லட்சத்தில் இருந்து தான் இந்த ஆரம்ப தொகையை வந்து நீங்கள் போட வேண்டும். 5 லட்சத்திலே இருந்து போடப்படுகின்ற உங்களுடைய ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கு மட்டும்தான் இந்த பெர்சன்டேஜ்கள் வந்து உங்களுக்கு வட்டி வீதமாக வந்து வழங்கப்படும். இதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏனைய வங்கிகளையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே இப்போ நடைமுறையில் இருக்கிற வங்கிகளின் வட்டி வீதங்களோட ஒப்பிட்டு தான் இந்த தகவலை வந்து பதிவேற்றுறேன். இது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், இப்போ கமர்ஷியல் வங்கி வந்து ஏனைய வங்கிகளை விட இந்த வட்டி வீதங்களை வந்து அதிகப்படியாக கொடுக்கறத வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே தான் நீங்கள் சரியான வகையில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். நான் போன முறை போட்ட இந்த நிலையான வைப்பு தொடர்பான காணொளியில் வந்து நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை வந்து கேட்டிருந்தார்கள். இதில் மிக பிரதானமான சந்தேகமாக பலரால் கேட்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால், எல்லா வங்கிகளுமே இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்புக்கு வந்து ஒரே வகையான வட்டி வீதத்தை தான் வழங்குகின்றனவா என்பது தான். எனக்கு தெரிந்த வகையில் இந்த வட்டி வீதங்கள் வந்து ஒரு சில வங்கிகளில் வந்து வேறுபடுது. ஆனால் நான் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த தேசிய சேமிப்பு வங்கியில் 11.56 வீதம் வந்து வழங்கப்படுது. அதை விட அதிகமான வட்டி வீதத்தை வந்து இதுக்கு வந்து வழங்க முடியாது என்று சொன்னால், இது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ரேட். அதை விட கூடிய தொகையை வந்து உங்களுக்கு வட்டி வீதமாக வந்து வழங்க முடியாது. ஆனால் அதை விட குறைந்த தொகை வந்து ஒரு சில வங்கிகளால் வந்து வழங்கப்படுது. தேசிய சேமிப்பு வங்கியை விட வேறு ஏதாவது ஒரு வங்கி வந்து இதே 11.56 வீதத்தை வந்து வழங்குவதற்கு சந்தர்ப்பமும் வந்து இருக்குது. அதை விட குறைஞ்ச தொகையை வந்து வழங்குவதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அதிகூடிய வட்டி வீதத்தை வந்து வழங்குவதற்கு வந்து சந்தர்ப்பம் வந்து இல்லை. இதில் மிக தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்த சந்தேகம் பலர் கேட்டது என்னென்னு சொல்லி சொன்னால், 10 லட்சத்தை விட குறைந்த தொகையும் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பில் வந்து போட முடியுமா? பல பேர் கேட்டபடியும் 10 லட்சத்தை விட அதிகமான தொகையை வந்து இந்த சீனியர் சிட்டிசன் கணக்கில் வந்து போட முடியுமா என்பது தான். இந்த 10 லட்சத்துக்கு குறைவான தொகையை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து போட முடியும். ஆனால் 10 லட்சத்துக்கு அதிகமான தொகையை வந்து இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பில் வந்து போட முடியாது. அதை விட நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். 60 வயதுக்கு உட்பட்ட ஒருவரால் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பினையும் வந்து செயற்படுத்தி கொள்ள முடியாது. இதிலையும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னொரு வங்கியில் வந்து நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பினை வந்து போட்டிருந்தால் மீண்டும் இன்னும் ஒரு வங்கிக்கு சென்று இதே சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பினையும் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ள முடியாது. இதில் வந்து நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பல பேர் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், எல்லா வங்கிகளையும் வந்து நாங்கள் 10 லட்சமாக போட்டுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகின்றார்கள். அப்படி போட்டுக்கொள்ள முடியாது. இதிலையும் வந்து நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ இருக்கிற நிலையான வைப்புகளில் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பினை தவிர அதிகப்படியான வட்டி வீதத்தை இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து வழங்குது. அதாவது இந்த 100 நாள் 200 நாள் 300 நாள் திட்டங்கள் என்பது வந்து ஒப்பிட்டு பார்க்க லாபகரமான திட்டமாக வந்து காணப்படுது. எனவே இப்போ ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நீங்கள் இந்த 100 நாள் 200 நாள் 300 நாள் திட்டங்களில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து வைப்பிலிடுவது வந்து மிக புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கும். நீண்ட காலத்துக்கு வந்து இப்போ இருக்கிற நிலைமைகளில் வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை வந்து போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சொன்னால், இந்த வட்டி வீதங்கள் வந்து எதிர்காலத்தில் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. அப்போக்கே எந்த வங்கியில் அதிகப்படியான வட்டி வீதங்கள் தருகின்றார்கள் என்பதை பார்த்து அந்த வங்கிக்கு வந்து உங்களுடைய பணத்தை வந்து நிலையான வைப்பில் போடுவதன் மூலம் அதிக லாபத்தை வந்து நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.